அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அமித்ஷா சொல்லித்தான் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். மிதுனை வெளியில் நிறுத்தி பேசி அனுப்பிவிட்டார் விஜய். எடப்பாடி புலம்பல். அதிமுக என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. என்டிஏ கூட்டணி வலிமை பெற வேண்டும். தற்பொழுது இந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இரண்டுபட்டுள்ளது. வலிமையான கட்சிகள் என்றால் அதிமுக, பாஜக மட்டுமே. மற்ற கட்சிகள் அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகள். இப்படி பார்க்கும் பொழுது தேமுதிகவையாவது கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்ட போது தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு அச்சாரமிட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். திமுக வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வருகிறார்கள். அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்று அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து கொண்டு வருவது என்பது இயலாத காரியம். அவர்கள் மிக வலிமையாக இருந்து வருகிறார்கள். அதற்கு பதிலாக நாம் திமுகவிற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என பாஜக யோசித்து செயல்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர் பிடிவாதமாக தனித்தே போட்டி என அறிவித்து விட்டார். அதன் பின்பு விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விஜய் அவர்களோ, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னோடு கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் என் கட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய கூட்டணிக்கு நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என கூறிவிட்டார். ஆனால் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு நிலைமை வேறு விதமாக மாறியது. விஜய் அவர்களை இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு ஆதரவாக பேசி வந்தார்கள். அவருக்கு அனைத்து விதங்களிலும் உதவி செய்தார்கள் என்றும் கூறப்பட்டு வந்தது. மேலும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியோடு பேசி, நீங்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை, விஜயை நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். விஜய் நமது கூட்டணிக்கு வந்தால் வலிமையான கூட்டணியாக மாறிவிடும். நாம் வெற்றி பெறுவது எளிது. அதை விடுத்து நாம் கூட்டணியை வலிமைப்படுத்தவில்லை என்றால் நாம் வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே நம்மோடு இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களும் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என முரண்டு பிடித்து வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டுமே. நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது, விஜயை நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி யாரையும் நம்பாமல் தனது மகனான மிதுன் அவர்களை நேரடியாக விஜய் வீட்டிற்கே அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களோ அவரை அழைத்து உட்கார வைத்து கூட பேசாமல், தற்பொழுது நான் கூட்டணி அமைக்கக்கூடிய மனநிலையில் இல்லை, இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அதன் பின்பு எனது பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும், எனவே நான் கூட்டணி குறித்து தற்பொழுது யோசிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதனால் ஜனவரி மாதத்திற்கு பின்பு இது குறித்து பேசிக்கொள்ளலாம் என அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் தானே தொலைபேசியின் மூலமாக விஜய்க்கு அழைப்பு விடுத்ததாகவும் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு அரை மணி நேரம் உரையாடினார் என்றும் கூறப்படுகிறது. இந்த அரை மணி நேர உரையாடலில் கரூர் பெருந்துயர சம்பவம் நலம் விசாரிப்பு மட்டுமே நிகழ்ந்தது என்றும், கூட்டணி குறித்து பேசிய போது விஜய் அவர்களோ, தற்பொழுது நாங்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, நான் ஏற்கனவே மிதுனிடம் தெளிவாக கூறிவிட்டேன், இந்த பிரச்சனை முடிந்த பின்பு நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும், ஜனவரி மாதத்திற்கு பின்பு இது குறித்து பேசிக்கொள்ளலாம் என அவரிடமும் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விஜய் மறுத்து வந்தாலும் கூட சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அந்த மாமல்லபுர பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் கூட்டணியை உருவாக்கும், ஏற்கனவே தாங்கள் அறிவித்தது போன்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம், நாங்கள் யாரோடும் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் தனித்தே இந்த தேர்தலை சந்திக்க உள்ளோம் என தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இதனால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. விஜயை நம்பி இவர் விஜய்க்காக இறங்கி வேலைகளை செய்தார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? விஜய் எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே இல்லை, கூட்டணிக்கும் வரவே இல்லை, இதற்கு நாம் அமைதியாகவே இருந்திருக்கலாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியும் தானாக விஜயோடு கூட்டணிக்கு செல்ல விரும்பவில்லை. அமித்ஷா கேட்டுக்கொண்டதால் நான் இறங்கி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் விஜய் அவற்றிற்கு சற்றும் செவி கொடுக்காமல் செயல்பட்டது மன வருத்தமாக இருப்பதாக கூறி புலம்பியதாக சொல்லப்படுகிறது. நன்றி.